ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடி காசு சீரியல்ல மனோஜ் விஜயாவும் ஒரு எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல, அதை முத்து பார்த்துறாரு. இது என்ன புது எலுமிச்சை பழமா இருக்கு, யார் வச்சதுன்னு கேட்குறாரு. அதுக்கு விஜயா நான் தாண்டா வச்சேன், காலையில் கோயிலுக்கு போயிருந்தேன், சாமி பாத்தில் வச்ச எலுமிச்சை பழத்தை தந்தாங்க, வீட்டில் வச்சா நல்லது நடக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் கொண்டாந்து வச்சிருக்கேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்பாங்க. உடனே முத்து ஓஹோ எனக்கு போட்டியாக வைக்கிறீங்களா, சரி இதுவும் நல்லா தான் இருக்குது, யார் எலுமிச்சை பழத்துக்கு பவர் அதிகம்னு பார்த்துடலாம், இன்னும் 12 மணி நேரம் தான், நகையை திருநவனுக்கு கண்டிப்பாக வாய் கோணிக்குன்னு சொல்லிட்டு திரும்ப மாட்டாரு. விஜயாக்கும் மனோஜுக்கும் லைட்டாக பயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் முத்தையும் மீனாவையும் தான் கட்டுறாங்க. முத்து சொல்கிறார், மீனா இவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக நகையை தேடி இருக்காங்க, அதனால தான் எதா ஆயிருமோன்ற பயத்தில் இவங்களே ஒரு சாமியாரை பார்த்து ஒரு எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் நல்லா பயந்துருக்காங்க, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ஆட்டம் காட்டினா போதும், கண்டிப்பாக மாட்டிப்பாங்கன்றாரு. அதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறாருன்னா, நைட்டு மனோஜ் தூங்க விடாமல் ரூம் கதவுலாம் தட்டுவார். மனோஜ் வெளியே வந்து பார்த்தா முத்து ஒளிஞ்சுப்பாரு, யாரும் இல்லைன்னு மனோஜுக்கு பயம் வருது. ஒரு கட்டத்தில் மனோஜ் ரூம் கதவை திறந்து வச்சுட்டே தூங்குறாரு. அப்போ முத்து என்ன பண்ணுறாரு, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதில் நூலை கட்டி மனோஜ் மேலே விட்டு எறிகிறாரு. மனோஜும் கண் முழிச்சு பார்த்தா பக்கத்தில் எலுமிச்சை பழம் கிடக்கும். மனோஜுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் முத்து நூலை பிடிச்சி இழுப்பாரு, எலுமிச்சை பழமும் நகலுது. ஒரு கட்டத்தில் வேகமாக நூலை பிடிச்சி இழுக்கிறாரு, எலுமிச்சை பழம் அப்படியே உருண்டு வந்து ரூம் வாசலில் கிடக்குது. அதெல்லாம் பார்த்து மனோஜ் அப்படியே பயத்தில் நடுங்குறாரு. உடனே விஜயா கால் பண்ணி ஹாலுக்கு வர சொல்றாரு. விஜயாட்ட புலம்புறாரு, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, அந்த எலுமிச்சை பழம் பறந்தெல்லாம் வருதுமா, இந்த எலுமிச்சை பழம் வீட்டில் இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனை, அதனால அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து வீட்டை விட்டு வீசிடலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்றாரு. விஜயாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து வீச போறாங்க. முத்து இதுக்காக தான் காத்துட்டு இருப்பாரு. கரெக்டான டயத்தில் வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே வர வைக்கிறாரு. விஜயாவும் மனோஜும் கையும் கிளம்ப மாட்டிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட விஜயா உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க போய் சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. இவன் பாட்டுன்னு கண்ட இடத்துல போய் எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு கொண்டு வைப்பான், இதனால வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் எலுமிச்சை பழத்தை தூக்கி போட போனேன்றாங்க. அப்போ ஸ்ருதி நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தப்பு பண்ணலன்னா நீங்கள் ஏன் பயப்படணும்னு கேட்குறாங்க. விஜயாவால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. லாஸ்ட்டாக ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, நைஸாக மனோஜை காப்பாற்றி ரூம்குள்ளே கூட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் முத்து விட மாட்டாரு. எங்கடா ஓட பார்க்குற, முக்கியமான அக்யூஸ்டை நீ தான்டா, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நகை என்ன பண்ணான்னு சொல்லி விசாரிப்பாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா மனோஜ் கண்டிப்பாக உண்மையை ஒத்துக்க மாட்டாரு, ஏதா போய் சொல்லி சமாளிக்க தான் பார்ப்பாரு. ஆனால் முத்தும் விட மாட்டாரு. டேய் சும்மா போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காத, நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கினேன்னு சொன்னல, அவனை நான் நேர்லேயே பார்த்து விசாரிச்சுட்டேன், அவன் உனக்கு எந்த கடனுமே கொடுக்கலன்னு சொன்னான், அப்புறம் எப்படி உனக்கு 4 லட்ச ரூபா பணம் வந்துச்சு, டீலருக்கெல்லாம் காசு கொடுத்தேன்னு கேட்குறாரு. மனோஜுக்கு ஷாக்காக தான் இருக்குது. இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பின்னாடி மனோஜே உண்மையை ஒத்துப்பாரு. ஆமாங்க, விஜயாவும் அவரும் பண்ண திருட்டுத்தனத்தை ஒத்துக்கிறாரு. அதை கேட்டு அண்ணாமலைக்கெல்லாம் செம்ம கடுப்பாது. மனோஜை போட்டு அடிச்சு வெளுக்கிறாரு. நீலாம் திருந்தவே மாட்டியா, உன்னை விட்டு திருட்டு புத்தி போவாதான்னு சொல்லி அடிச்சு வெளுப்பாரு. விஜயா தடுக்க வராங்க. அப்போ அண்ணாமலை கடுப்புல எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஒன்றை தான் வெளுக்கணும்னு சொல்லிட்டு விஜயாவை அடிக்கவே கை வாங்கிடுறாரு. ஆனால் முத்து தான் அண்ணாமலையை தடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னங்க, ஆளுக்கு விஜயா மனோஜை நல்லா கழுவி ஊத்துறாங்க. முக்கியமாக மீனா விஜயாவை பார்த்து, என்கிட்ட நீங்களும் உங்கள் பையனும் நகையை தேடிட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் என் குடும்பத்து மேலே பழிய போகிறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேட்குறாங்க. விஜயாலாம் பதில் சொல்ல முடியாமல் அவமானத்தில் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. கடைசியாக அண்ணாமலை சொல்கிறாரு, நீ இவ்வளோ கேவலமான காரியம்லாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன், உன் கையால் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன், ஒழுங்காக என் கண்ணு முன்னாடி நிற்காம போன்றாரு. உடனே விஜயாவும் சரிங்க நான் போகிறேன், என்னால் தானே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனை, நான் போகிறேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. சாக போகிறேன் அப்படி இப்படின்னு ஒரு ட்ராமாவை போட்டு இந்த பிரச்சனைலாம் தப்பிக்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொன்ன சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.